சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான இலை வில்வ இலை. வில்வ இலையை ஏன் அர்ச்சனைக்கு சிவபெருமானுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ் டிவைன் ஸ்டோரிஸ் வித் சௌமியா. வில்வ இலைகள் 3 இலைகளாக சேர்ந்து இருக்கக்கூடிய இலை. இது சிவனுடைய முக்கண்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலைகளை வச்சு நம்ம அர்ச்சனை செஞ்சா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கி, கர்ம பலனும் நீங்கி, நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு நன்மையை அளிக்கும் அப்படிங்கிறது தான் வில்வ இலை அர்ச்சனையோட பலன். இந்த வில்வ இலையை யூஸ் பண்ணி நம்ம அர்ச்சனை செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு நற்கர்மங்களுடைய பயன்கள் கிடைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு இலை தான். சிவபெருமானை நோக்கி 3 அசுரர்கள் தவம் இருந்து ஒரு வரத்தை பெறுறாங்க. அந்த வரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தையே அழிக்க முயல்றாங்க. அப்பொழுது சிவபெருமான் ஆக்ரோஷப்பட்டு அந்த 3 அசுரர்களையும் அழிக்கிறதுக்காக போறாரு. அப்படி போகும்பொழுது அந்த 3 அசுரர்களும் ஒரு கோட்டையாக மாறி அது உள்ள தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. இதனால சிவபெருமான் ஒரு புது அஸ்திரத்தை உருவாக்குறாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணி அந்த கோட்டையை உடைச்சு அந்த 3 அசுரர்களையும் அழிக்கிறாரு. அந்த அஸ்திரம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பாதி உடைஞ்சு இந்த பூலோகத்துல விழுந்து அது மூலமா ஏற்படுத்தான் இந்த வில்வ மரம் அப்படின்னு சொல்றாங்க. வில்வ மரம் வெறும் மரம் மட்டுமல்ல, இது முப்பெரும் தேவர்களை குறிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா சிவன், பிரம்மா அண்ட் விஷ்ணு. வேர் பிரம்மாவாகவும், தண்டு விஷ்ணு பகவானாகவும் மற்றும் இலை சிவபெருமானை குறிக்கின்றது. சிவபெருமானுடைய 3 கண்கள் இந்த வில்வ இலைக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வில்வ இலைய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருடைய ஆற்றல் நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு அற்புதமான இலையாகவும் அது இருக்கு. வில்வ இலைகளால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நம் வாழ்வின் பயனை பெறுவோமாக. ஓம் நம சிவாய.